சென்னை நகரத்தின் ஓரப்பகுதியில் பழைய குடியிருப்புகள் நிறைந்த ஒரு தெரு இருந்தது. அந்த தெருவில் பாபு அண்ணா என்று எல்லாராலும் அழைக்கப்படும் ஒருவர் வாழ்ந்தார். அவர் பெரிய பணக்காரர் இல்லை, பெரிய பதவி இல்லை, ஆனாலும் அந்த பகுதியின் நம்பிக்கை. அவர் வேலை பார்த்தது ஒரு சிறிய மெக்கானிக் கடையில். காலை 9 மணிக்கு கடை திறப்பார். ஆனால் அவர் நாள் அதற்கு முன்னாடியே ஆரம்பம் ஆகிவிடும். அதிகாலை 5 மணிக்கு எழுந்து அருகில் இருக்கும் டீ கடைக்கு செல்வார். அங்கேதான் பலரின் பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறது. அதே இடத்தில்தான் அவை முடிகிறது. அண்ணா வீட்டில் சண்டை ஆயிடுச்சு. பாபு அண்ணா வேலை போயிடுச்சு. அண்ணா குழந்தைக்கு பள்ளி ஃபீஸ் கட்ட முடியல. இப்படி யாராவது சொன்னாலே அவர் பார்க்கலாம் என்று மட்டும் சொல்வார். அந்த பார்க்கலாம் என்பது வெறும் வார்த்தை இல்லை, அது ஒரு தீர்வு ஆரம்பம். ஒரு நாள் அந்த பகுதியில் வேலை பார்த்த லட்சுமி என்ற வீட்டு பணிப்பெண் கண்ணீர் மல்க பாபுவிடம் வந்தாள். அண்ணா, என் பையன் 10 படிச்சான், நல்லா படிச்சான். ஆனா இனிமேல் படிக்க பணம் இல்லை. அது கேட்டு பாபு சற்று அமைதியாக இருந்தார். அவர் கையில் இருந்தது அந்த நாள் சம்பளம் 600 ரூபீஸ் மட்டும். அதை உடனே கொடுக்கல. ஏன்னா அது போதாது என்று தெரியும். அந்த நாள் முழுக்க அவர் யோசித்தார். இரவு அவர் தெருவில் உள்ள 5 பேரை அழைத்தார். நம்ம ஊர்ல ஒரு பையன் படிக்கணும், நாம சேர்ந்து உதவலாமா? அவர்களில் ஒருவர் சொன்னார், நமக்கு தான் கஷ்டம் அண்ணா. பாபு சிரிச்சார். நமக்கு கஷ்டம் இருக்குன்னு தெரியும், ஆனா அவனுக்கு நம்பதான் வாய்ப்பு. அந்த ஒரு வாக்கியம் அந்த இரவின் காற்றையே மாற்றியது. அடுத்த மாதம் முதல் அந்த பையனின் படிப்பு செலவை 5 பேரும் சேர்ந்து எடுத்துக்கொண்டார்கள். இன்று அந்த பையன் ஒரு நல்ல ஐடி நிறுவனத்தில் வேலை செய்கிறான். அவன் ஒவ்வொரு மாதமும் அந்த தெருவுக்கு வந்து மற்ற குழந்தைகளுக்கு புத்தகம் வாங்கித் தருகிறான். மற்றொரு சம்பவம். ஒரு மழைக்கால இரவு, மின்னல் இடியுடன் கடும் மழை. அந்த தெருவில் உள்ள ஒரு குடிசை வீடு தண்ணீரில் மூழ்கியது. உள்ளே ஒரு வயதான தாத்தா, பாட்டி. அனைவரும் பயந்து நின்றார்கள். யாரும் அருகே போக தயங்கவில்லை. அப்போ பாபு வந்தார். எதுக்கு நிக்கிறீங்க? உள்ளே போகணும். யாரோ சொன்னார்கள், அண்ணா கரண்ட் அடிச்சா. பாபு சொன்னார், அதைவிட உயிர் முக்கியம். அவர் தனியா உள்ளே போய் அந்த தாத்தா, பாட்டியை தூக்கி வெளியே கொண்டு வந்தார். அந்த இரவு அவர்களை தன் வீட்டில் தங்க வைத்தார். அந்த பாட்டி அடுத்த நாள் சொன்ன வார்த்தை, நான் உயிரோடு இருக்கேன் என்றால் அது உன்னால்தான். பாபு சிரிச்சார். ஆனா அந்த சிரிப்புக்குள் ஒரு பெரிய மனிதன் இருந்தான். இன்னொரு நாள் ஒரு சிறுவன் சாலையில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தான். பாபு கேட்டார், என்னடா? அவன் சொன்னான், எனக்கு சைக்கிள் வேணும், எல்லாருக்கும் இருக்கு. பாபு உடனே வாங்கி கொடுக்க முடியவில்லை. ஆனால் அவன் மனசு உடையக்கூடாது என்று நினைத்தார். அடுத்த 2 மாதம் பாபு தனது டீ கூட குடிக்காமல் சேமித்தார். ஒரு நாள் அந்த பையனுக்கு ஒரு செகண்ட் ஹேண்ட் சைக்கிள் வாங்கி கொடுத்தார். அந்த பையன் அந்த சைக்கிளை பார்த்து குதிச்சான். அண்ணா, இது எனக்கா? பாபு சொன்னார், ஆமாம், நீ நல்லா ஓட்டணும். அந்த சைக்கிள் ஒரு பொருள் இல்லை, அது ஒரு கனவு. பாபுவின் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஒன்று வந்தது. ஒரு நாள் அவர் உடம்பு சரியில்லை, வேலை போக முடியவில்லை. அவருக்கு பணம் இல்லை. அவர் உதவிய எல்லாரும் நினைவுக்கு வந்தார்கள். ஆனால் அவர் யாரிடமும் சொல்லவில்லை. அந்த மாலை அவரது வீட்டின் முன் 20 பேர் வந்தார்கள். யாரோ ஒருவர் சொன்னார், அண்ணா, நீ எங்களுக்கு எவ்வளவு உதவி பண்ணியிருக்க, இப்போ எங்களோட டர்ன். அவர்கள் சேர்ந்து மருத்துவ செலவையும் வீட்டு செலவையும் பார்த்து கொண்டார்கள். பாபு கண்களில் கண்ணீர் வந்தது. அவர் மெதுவாக சொன்னார், நான் விதை போட்டேன், இப்போ அது மரமா வளர்ந்திருக்கு. காலம் மாறியது, அந்த தெரு மாறியது. முன்னாடி தனித்தனியா இருந்த மக்கள் இப்போது குடும்பமாக வாழ்ந்தார்கள். ஒரு வீட்டில் பிரச்சனை என்றால் அது அந்த தெருவின் பிரச்சனை. ஒரு வீட்டில் சந்தோஷம் என்றால் அது எல்லாருக்கும் சந்தோஷம். அந்த மாற்றத்துக்கு காரணம் ஒரே ஒரு மனிதன், பாபு. இந்த கதையின் உண்மை என்னன்னா, நம்ம வாழ்க்கையில் பெரிய விஷயங்கள் செய்யணும் அவசியம் இல்லை. சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் தான் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். ஒரு வார்த்தை, ஒரு சிரிப்பு, ஒரு உதவி, இவையெல்லாம் சேர்ந்து ஒரு வாழ்க்கையை மட்டும் இல்ல, ஒரு சமுதாயத்தையே மாற்றும்.